ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கொரியன் கதையை பார்க்க போறோம். தன்னுடைய பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிற அப்பா ஒருத்தர், அவருக்கு ஒய்ஃப் இல்ல, விட்டு போயிட்டாங்க. ஆனா கொரியாவுடைய ரூல்ஸ் படி குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அம்மா இல்லாதவங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனா ஹீரோ வந்து அவரோட பொண்ணு கிட்ட உனக்கு அம்மா இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்கன்னு பொய் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால சர்டிபிகேட் வாங்குறதுக்காகவாவது அம்மாவா யாராவது நடிப்பாங்களான்னு சொல்லி ஆளுங்களை இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு நினைச்ச மாதிரியே எல்லாம் போச்சா, அவருடைய பொண்ணை ஸ்கூல்ல சேர்த்தாரா இல்லையான்றது தான் முழு கதையே. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. உங்க பிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியும் கூட. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. நானும் உயிரோட்டமா இந்த கதையை சொல்றேன். ஏதாவது வேலை இருந்தா அதை முடிச்சுட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. அப்பதான் இந்த கதைக்குள்ள உங்களால போக முடியும். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க பிலிம் ரோல். ஞாபகமா உங்க பிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம சம்மர் ட்ரீம்ஸ்ன்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல மான்சிக் அப்படின்ற ஒருத்தர் ஒரு லேடியோடைய போட்டோவை பார்க்கறாரு. அவங்க வியட்நாம சேர்ந்தவங்க. மான்சிக் கூடவே ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அவரு நீங்க கேட்ட மாதிரியே இந்த லேடி பர்ஃபெக்டா எல்லாத்துக்கும் சூட் ஆவாங்க. மான்சிக்கும் ஆமா ஆமா எனக்கே நல்லா தெரியுது, இவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஏஜென்ட்டும் உங்க பொண்ணுக்கு அம்மாவை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்க பொண்ணு இந்த லேடியை பார்த்து இது என் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? உடனே மான்சிக்கும் அதான் கிடையாது, கண்டிப்பா என் பொண்ணு நம்புவா, ஏன்னா அவ அம்மாவை அவ பார்த்ததே கிடையாது அப்படின்னு மான்சிக் வந்து அவருடைய பொண்ணுக்கு ஒரு அம்மாவை தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த லேடி எனக்கு ஓகே அப்படின்னு அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த லேடியோடைய போட்டோவை வாங்கிட்டு வெளியே வரும்போதுதான் ஒரு பர்சன் ஒரு பொண்ணை பிடிச்சி செமையா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எஸ்கேப் ஆகி போகலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா வா, இல்லனா இங்கேயே உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு திரும்பவும் அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு போறாரு. டக்குன்னு பார்த்தா அவரு கையை யாரோ தடுக்கிறாங்க. நம்ம மான்சிக் தான். இவ்வளோ வளர்ந்துருக்கியே, அறிவில்ல உனக்கு, ஒரு பொண்ணை நடு ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பர்சனும் கடுப்பாகிறாரு. டே யாரா நீ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கா ஓடி போயிடு, நீயும் அடிபட்டு சாகாத அப்படின்னு திரும்பவும் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து போகும்பொழுதுதான் கடுப்பான மான்சிக்கும் அவனை ஒன்னு சும்மா விட மாட்டேன்ட்டு அந்த ஆளை பிடிச்சி மூக்குலயே ஒரு டிச்சு வைக்கிறாரு. மூக்கு உடஞ்சி போய் ஆளு கதறாரு. டக்குன்னு பைக்ல நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. மிஸ்டர் கிம் என்ன ஆச்சு? அடிபட்டாருல, அவரு பேரு மிஸ்டர் கிம்மா. அதுக்கப்புறமா நம்ம மான்சிக் கிட்ட யோ என்னையா பண்ண? நான் ஒன்றும் பண்ணல, லைட்டா ஒரு டிச்சு தான், மூக்கு உடஞ்சிருக்கும், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை ரோட்ல இந்த மாதிரி இழுத்து போட்டு அடிச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்ல, இவர் காப்பாத்தின அந்த பொண்ணும் அப்படியே ஷாக்கா நம்ம மான்சிக்க பாக்குறாங்க. அவர் அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாம இதுல இன்வால்வ் ஆகணும், ஏதாவது பிரச்சனை வருமோ, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா ஒரு சலூன் கடைக்கு போறாரு. அங்கதான் நம்ம மான்சிக்கோடைய பொண்ணு வந்துட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. மான்சிக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு யாரு அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பாப்பாவும் நான் தான் அப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஓடி வராங்க. அந்த பொண்ணோட பேரு வந்து ஏனா. நம்ம மான்சிக்கோடைய உயிரே அவரோட பொண்ணு தான். சோ ஏனாவை கூட்டிட்டு பைக்ல அவர் வந்துகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா அம்மா வரப்போறாங்களா? அப்பா ஆமா ஆமா அம்மா வருவாங்க. அம்மா எப்படிப்பா இருப்பாங்க? அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, உன்ன மாதிரியே. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போலாம்லப்பா மத்த பசங்க மாதிரியே. கண்டிப்பா, அதுக்கு தானே அம்மாவே வராங்க. அப்படின்னா நான் பேகு தொப்பி இதெல்லாம் கொண்டு போலாம்ல. அட ஏன்னா மற்ற பசங்க என்னென்ன கொண்டு போறாங்களோ எல்லாத்தையும் நீ கொண்டு போலாம், சரியா? நீ சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பா அப்பா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ட்டு ஏனாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அம்மா வர போறாங்க அப்படின்னு. ஆனா அதுக்காக நம்ம மேன்ஸுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்னா பாவம் அந்த பாப்பாவுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு அவரோட பொண்ணு ஏனாவை கூட்டிட்டு இவருக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க. அவரு வீட்டுக்கு போறாங்க. நம்ம மேன்சிக்கோடைய பிரதருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கூட உட்காந்துக்கிட்டு ஏனா வந்து சமத்தா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க அந்த பிரதரும் நீ பண்றது எனக்கு என்னமோ சரியா தோணலடா, ஏன் என்ன ஆச்சு? நான் என்ன தப்பா பண்ணேன்? என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும், நான் என்ன உண்மையா ஒருத்தைய வீட்டுக்கா கூட்டிட்டு வர போறேன் ஜஸ்ட் சர்டிபிகேட்டுக்காக அப்படின்னு மான்சிக் சொல்ல, பிரதரும் ஆனா இதுக்காக அந்த பொண்ணு ஒத்துக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க, அதுக்காக தான் நான் நிறைய பணமும் தரேன். ஏன்னா ஒரு கொரியன் அம்மாவை ஏற்பாடு பண்ணா காசு ரொம்ப அதிகமாகும், அதனாலதான் வியட்நாம்ல இருந்து வந்த பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன். இது கேட்ட பிரதரும் எது என்னவோ ஏதாவது வில்லங்கத்துல மாட்டாம இருந்தா போதும், அதெல்லாம் எதுவும் ஆகாது, என்னோட ஆசை என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும் மத்த பசங்க மாதிரியே, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மான்சிக் சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த டவுன்ல இருக்கிற ஒரு கிளப் மாதிரியான ஒரு இடம், அங்கதான் நம்ம மான்சிக் காப்பாத்தினார்ல அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு வந்து மீஹி. ரூம் சலூன்ன்ற ஒரு பார்ல வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான். அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் ஓனர் அம்மா. ஆக்சுவலா அந்த மீஹி வந்துட்டு ஒரு அனாதை. அவங்கள வந்து காசு கொடுத்து ஒரு அடிமை
மாதிரி இந்த ஓனரம்மா தான் வாங்கி வச்சிருக்காங்களே, பணத்தை கொடுத்தாதான் இங்க இருந்து மீகியால தப்பிக்க முடியும். உன்னை நான் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு பதில் வேலை செஞ்சு எனக்கு உழைச்சு கொடுக்கணும், புரியுதா? இதுல உன்னை காப்பாத்த அந்த மான்சிங் வரான். அவன் இந்த டவுனுடைய அபிஷியல் சேரிட்டி கேஸ்ல இருக்கிறதுனால நான் சும்மா விட்டுருக்கேன், இல்லனா நானே அவனை கொன்னு போட்டிருப்பேன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம மான்சிக் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஆளு, அவங்களதான் வந்து சேரிட்டி கேஸ்ல இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மிகி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சேரிட்டி கேஸ்ல இவருக்கு தான் ஹெல்ப் வேணும், ஆனா இவரு தான் ஹெல்ப் பண்றாரு போல, நிறைய பணம் இருக்கு போல இவருகிட்ட அப்படின்னு நம்ம மான்சிக் ஒரு பணக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உடனே ஓனரம்மா கிட்ட வந்து, ஆமா அந்த மான்சிக்குடைய வீடு எங்க இருக்கு, நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மான்சிக்குடைய வீட்டுல டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரமா ஒரு கிராமத்துல தான் அவர் வாழ்றாரு. இவங்க ஒரு பன்னிக்குட்டியை வளர்க்குறாங்க. அதுக்குன்னு காலரு வீடுன்னு அழகா செட் பண்ணி, இந்த யானா பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வீடு ஃபுல்லா ஒரே டிராயிங், கல்லு பாத்திரம் எங்க பார்த்தாலும் டிராயிங் தான். நம்ம மான்சிக்கு காலையிலேயே எழுந்து பாப்பாவுடைய துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பொண்ணு யானாவும் வந்து ஷூ எல்லாம் மாட்டிட்டு அவங்க வளர்க்குற அந்த பன்னிக்குட்டி கிட்ட போய், ஏய் டாங்ஸிக், அக்கா வந்து பெரியப்பா வீட்டுக்கு போய் அண்ணா கூட விளையாட போறேன், நீ பத்திரமா இங்கே இருக்கணும் சரியா? அந்த பன்னிக்குட்டிக்கு பேரு டாங்ஸிக்கா. அப்பா நான் போயிட்டு வரேன் அப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? சரிப்பா அப்படின்னு யானாவும் அங்க இருந்து போக நம்ம மான்சிக்கு அவ்வளோ சந்தோஷம். பாத்தியா டாங்ஸிக், உன்னோட அக்கா என் பொண்ணு யானா எவ்வளவு வளர்ந்துட்டா பாத்தியா, அவளா ஷூ போடலாம் கத்துக்கிட்டா, நீயும் அவள மாதிரியே சீக்கிரமா வளரணும். ஆனா நீ என்ன பண்ற, ஒயிங்க் ஒயிங்க்னு சோத்துக்கு மட்டும்தான் அலையிற, வாய திறந்து பேசு டாங்ஸிக், அட்லீஸ்ட் என் பேரையாவது சொல்ல அப்படின்னு இவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மிஸ்டர் மாங்சிக் அப்படின்னு ஒரு குரல். ஐயோயோ டாங்ஸிக் நீயா பேசுற? இல்ல பேசுறது நான் பின்னாடி இருந்து ஒரு குரல். யாரான்னு மாங்சிக் பார்க்கும்போதுதான் இவரு காப்பாத்தின அந்த மிகின்ற பொண்ணு. எங்க நம்ம ஏனா கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த பையனும், உங்க அப்பா கிட்ட காசே கிடையாது, உங்க அப்பா அதோட பெரிய பொய் புழுவி. ஏனாவுக்கு கோவம் வருது, எங்க அப்பா என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவாரு, அதோட நாங்க பெரிய பணக்காரங்களாம் ஆவோம், ஏன்னா எங்க கிட்ட டாங்ஸிக் இருக்கு பன்னிக்குட்டி. எங்க அப்பா சொன்னாரு அது 1 2 ஆகும், 2 4 ஆகும், நிறைய பன்னிக்குட்டிகளை வளர்த்து நாங்க பெரிய பணக்காரங்களா ஆவோம், அப்ப நானே பொம்மை வாங்குவேன், உங்ககிட்ட இருக்கிற பொம்மையெல்லாம் நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அதை கிக் பண்றாங்க ஏனா. உடனே அந்த பையனும் பொம்மையெல்லாம் எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டு, உங்க அப்பா கிட்டலாம் சுத்தமா பணமே கிடையாது, அதோட உன்னோட அம்மாவும் நீங்கெல்லாம் வேணான்னு சொல்லி உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏய் எங்க அம்மா ஒன்னும் ஓடி போகல, அவங்க வியட்நாம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்காக. ஓ அப்படியா, அப்பனா ஏன் உன் அம்மா வரல அப்படின்னு அந்த பையன் கேட்க, எங்க அம்மா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஓ அப்படியா, எப்ப வருவாங்க? இன்னைக்கே வருவாங்க எங்க அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு கோவமா பேசுது. கரெக்டா இதே நேரத்துல தான் நம்ம மீஹி வந்து மான்சிக்குடைய வீட்டுக்கு வராங்க. மான்சிக்கும் அவரோட பொண்ணு எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அதோட என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க சொல்ல, இவரும் வந்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, இது என் கடமை அப்படின்னு பேசும் பொழுது அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சோ நம்ம மான்சிக்கும் அட்டென்ட் பண்ணி, சொல்லியா ஏஜென்ட் என்ன ஆச்சு? அது வந்து நீ செலக்ட் பண்ண அந்த லேடி வந்து அம்மாவா இருக்க மாட்டாங்களா? யோ நான் என்ன உண்மையான அம்மாவா இருக்க சொன்னேன், ஜஸ்ட் சர்டிபிகேட்டுக்காக. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு வேணான்னு சொல்றா, வேற யாராவது இருந்தா பார்த்து சொல்றேன் அப்படின்னு ஏஜென்ட் காலை கட் பண்ண. இங்கே ஒரு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இதை பாக்குற மேகியும் மெதுவா பக்கத்துல வந்து, என்ன ஆச்சு உங்களுக்கு, ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்கன்னு கையை பிடிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, நம்ம மான்சிக்கை இந்த அம்மா கவர் பண்ண ட்ரை பண்ணுது, ஏன்னா மான்சிக் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் சண்டை போட்டுட்டு வர நம்ம யானா நம்ம மான்சிக் கூட மேகிய வந்து கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இதை பாக்குற இந்த பொண்ணு வந்து அந்த மேகிய வந்து, இவங்க தான் என்னோட அம்மா, அப்பா சொன்னாரு அம்மா வருவாங்கன்னு, என் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா ஓடி போய் மேகிய கட்டி பிடிக்கிறாங்க. எங்க மேகிக்கு எதுவும் புரியல. யானாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க, அம்மா இவ்வளவு நாள் என்னை விட்டு எங்க போன அப்படின்னு. நம்ம மான்சிக்கும் வந்து ஐயோ ஏனா அது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஏனா கேட்கற மாதிரி இல்ல, இதுதான் என்னோட அம்மா, நான் என் அம்மாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு. உடனே மான்சிக் அவரோட பிரதர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்ல, பரவாயில்லையடா ஓகே தானே, எது ஓகே தானேவா, அந்த மீகியை தான் இப்ப என் பொண்ணு யானா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, நான் செட் பண்ண அம்மா வந்து கேன்சல் ஆயிடுச்சு, வேற ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணாலும் இப்ப யானா நம்புறது ரொம்ப கஷ்டம். உடனே அந்த பிரதரும், இங்க பாரு உண்மையிலேயே நீ சிங்கிள் பேரண்டா தான் உன் பொண்ணை வளர்க்குறன்னு சர்டிபிகேட்டை வாங்கு, ஸ்கூல்ல சேரு. மான்சிக்கும் உனக்கு புரியுதா, என் பொண்ணு அவ அம்மா திரும்ப வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கா, அவகிட்ட போய் உன்னோட அம்மா இதோட வரவே மாட்டாங்கன்னு சொன்னா அந்த பிஞ்சு மனசு உடஞ்சு போடாதா, சரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ மனசை மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம மான்சிக்கு வந்து திரும்பவும் வீட்டுக்கு போறாரு. அங்க பாவம் அந்த மீகி வந்துட்டு யானாவை முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு தூங்க வச்சுட்டாங்க. ஐயோ அம்மா என் முதுகுலாம் வலிக்குதே, இந்த பொண்ணு வேற என்ன அம்மான்னு சொல்லுது, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, உண்மையிலே இந்த ஆளுகிட்ட பணம் இருக்கா அப்படின்னு குழம்பி போறாங்க இவங்க. மான்சிக்கும் அங்க வராரு. மீகியும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற யானாவை படுக்க வச்சுட்டு அங்க
இருந்து கிளம்பலான்னு பொழுது அவங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏன்னா எழுந்துட்டா என்ன கூப்பிடுங்க, நான் அவ கூட டைமை ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு நம்ம மான்சிக்கும் இருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நான் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, என் குழந்தைக்கு நீங்க அம்மாவா இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயுமே அந்த மீஹி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. மான்சிக்கும் பின்னாடியே வந்து எங்க எங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், என் பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும், மேரேஜ் ஆன மாதிரி மேரேஜ் சர்டிபிகேட்டும் வேணும், நான் கேட்கறது என் பொண்ணுக்காக தான், ப்ளீஸ் நீங்க ஒண்ணு இதை ஃப்ரீயா பண்ண வேணாம், நான் 20,000 என் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீஹி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல நம்ம மான்சிங்கும் சரிங்க ரொம்ப சாரி கேட்டதுக்கு அப்படின்னு நின்னுறாரு. ஐயோ என்ன இவன் நின்னுட்டான், நமக்கு காசு வேணுமே அப்படின்னு அந்த மீஹி திரும்ப வந்து உங்களுக்காக எல்லாம் கிடையாது, ஏனாவுக்காக தான், ஏன்னா அவ என்ன அம்மாவா நினைக்கிறா, அதோட இந்த காசுலாம் எனக்கு வேணாம், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு காசுக்காக தான் இவங்க ஓகேவே பண்றாங்க. நம்ம மான்சிக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றாரு. எங்க மீஹியும் ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. போன் கால்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு அடி முட்டால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி, அவன் பொண்ணுக்கு அம்மாவா நான் இருக்கணும்ன்றதுக்காக நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால காசு கொடுத்து என்ன இங்க இருந்து காப்பாத்தி விட்டுருவான், அப்புறம் நான் அவங்கிட்டையும் போகாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஃப்ரீ பேர்டா சுத்துவேன் இப்படின்னு மீஹி தனியா ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுவும் தெரியாத நம்ம மான்சிக்கும் அவருடைய பொண்ணும் காலையில எழுந்த உடனேயுமே ஐயோ டைம் ஆயிடுச்சு நம்ம அம்மாவை கூட்டிட்டு வரணும்ட்டு வேக வேகமா பல்லு வலிக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி பக்காவா ரெடி ஆகுறாங்க. அதுவும் மான்சிக்கு அவரோட பொண்ணை அழகா ரெடி பண்றாரு. சீக்கிரம் ஏன்னா கிளம்பு, அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல, உன் அம்மா வந்தாச்சு அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியா போறாங்க. நேரா அவர் அந்த பாருக்கு தான் போறாரு. அங்க அந்த ஓனர் லேடி இருக்காங்க. ஒரு A4 ஷீட்ல அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி கைரேகெல்லாம் வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அதிகமான பணம். மான்சிக்கும் வந்து இவ்வளோ பணத்தை கொடுக்கணுமான்னு தோணுது. ஆனா பின்னாடி வந்து அவரோட பொண்ணு மீஹி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, தான் பொண்ணு சந்தோஷத்துக்காக எவ்வளோ பணம் போனாலும் கவலை இல்லை அப்படின்னு. எங்க பாருங்க இந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மீஹியை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா, சரி சரி புரியுது அப்படின்னு பணத்தை வெடுக்குன்னு புடுங்கிடுறாங்க. ஸோ அப்புறம் நம்ம மான்சிக்கும் அவரோட பொண்ணு ஏனாவும் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீஹி வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா மீஹியோடைய பிளான் என்ன, மான்சிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதனால வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி இருந்து அம்மா அப்படின்னு ஒரு குரல். நம்ம ஏனா தான் இவங்க பயந்து போறாங்க. அங்க இருக்கிற மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து அம்மா இதையும் நான் பேக் பண்ணவா அப்படின்னு பாவம் அந்த புள்ள அம்மா வருவாங்கன்னு ஆசையா கேக்குது. இங்க மீஹியும் ஐயோ இவ வேற பார்த்துட்டாலே எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சரி சரி பேக் பண்ணு அப்படின்னு தலையாட்டுறாங்க. கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்காங்க. ஆனா ஏனா வந்து ரொம்ப சந்தோஷமா பைக்ல அப்பா கூடவும் அம்மா கூடவும் வந்துகிட்டு இருக்கா. ஆனா மீஹி வந்து தப்பிக்க முடியலையே அப்படின்ற கடுப்புல பின்னாடி உட்காந்துக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மான்சிக்கு வந்துட்டு அவருடைய அப்பா போட்டோ முன்னாடி ஏனா கூடவும் நம்ம மீஹி கூடவும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீஹி பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ப்ரே பண்ணுவீங்க, எனக்கு தூக்கம் வருது. உடனே ஏனாவும் அம்மா நீங்க என் கூட விளையாடுறீங்களாமா, எது விளையாடணுமா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நீயும் படுத்து தூங்கு, இல்லன்னு வச்சுக்கிய பெரிய மான்ஸ்டர் வந்து உன்னை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா நடந்துகிட்டு நேரா உள்ள போக அந்த குட்டி பொண்ணு ஏனாவும் அப்பா அம்மா ரொம்ப கோவக்காரி போலையப்பா, ஆமா ஆமா சீக்கிரமாவே சரியாயிடுவாங்க அப்படின்னு பாவம் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவ்வளவு பணம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் தன் பொண்ணு கிட்ட அவங்க பாசமா இருப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு கொஞ்சம் கவலையா இருக்காரு. ஆனா மீஹிக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல. உள்ள போயிட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்குறாங்க. சோ நைட் டைம் ஆகுது. மீஹி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. வீட்டுல எந்த ஒரு சவுண்டும் இல்ல. எல்லாரும் தூங்கிட்டாங்க போலயே, இப்பதான் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு மெதுவா டோரோடைய ஓட்ட வழியா பார்க்கும் பொழுது அந்த ஓட்டையோடைய இன்னொரு பக்கம் நம்ம மான்சிக்கு பாக்குறாரு. அவ்வளவுதான் இவங்க பயந்து போறாங்க. யோ என்னையா நீனு ஓட்ட வழியா பாக்குற, நான் ஓடி போயிட போறோம்னு நினைச்சியா, ஐயோ நான் அதுக்கெல்லாம் பார்க்கல, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட கூப்பிடலாம் தான் வந்தேன், ஆனா நீங்க தூங்குறீங்களா இல்ல முழிச்சிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எட்டி பார்த்தேன்னு சொல்றாரு. மிஹியால இப்பவும் தப்பிக்க முடியல. சரி சரி நகரு அப்படின்னு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு உட்காரும் பொழுது நான்சிக்கு வந்து மேரேஜ் சர்டிபிகேட்டை மிஹி கிட்ட கொடுக்குறாரு. ஐயோ இப்ப வேணாமே, நாளைக்கு வேணா நான் சைன் போட்டுமா, இல்ல நாளைக்கு இதை ப்ராசஸ் பண்றதுக்கான வேலை எல்லாம் இருக்கும், ஏன்னா வேற நான் ரெடி பண்ணணும், அப்ப நமக்கு டைமே இருக்காது, சோ இப்பயே கொஞ்சம் என்ன ஏதுன்னு ஃபில்அப் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவங்களும் ஃபில்அப் பண்றாங்க. எல்லாமே தப்பு தப்பா தான் ஃபில்அப் பண்றாங்களே. அது தெரியாம மான்சிக்கும் என்னது உங்களுக்கு 27 வயசு தான் ஆகுதா, எனக்கு 43 தெரியுமா, டிஃபரெண்டே எவ்வளவு பெருசா இருக்குல்ல, அதோட அப்பா அம்மா பேர் இருக்கிற இடத்துல நீங்க பிளாங்கா விட்டுருக்கீங்க, ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நான் ஒரு அனாதை ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். சோ மிஹி வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லோன்லியான லைஃப் தான் வாழ்ந்திருக்காங்கன்ட்டு மான்சிக்கும் புரிஞ்சுக்கிறாரு. எங்க மான்சிக்கோட பிரதர் வந்து ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஏன்னா ஏனாவுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல அதுக்காக தான். ஆனா அந்த பார்ட்டிக்கு நம்ம மிஹி வரவே இல்ல. பிரதரும் ஏன் வரல, ரொம்ப ஷையானவங்களோ, அதெல்லாம் கிடையாது, என் முகத்தை பார்த்தாலே அவ எரிஞ்சு விழுறா, அது சரி இது எல்லாமே வெறும் சர்டிபிகேட்டுக்காக தானே, நம்மளும் தேவையில்லாம ஓவரா பண்ணக்கூடாது, அதான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு வந்துட்டேன். எங்க வீட்டுல மிஹி வந்துட்டு போன் கால்ல அவங்க
அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் அப்படியே வரலாம் தான் நினைச்சேன், ஆனா இந்த ஆளு கிட்ட இருக்கிற ₹1 கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து மிஹியை அடிச்சிருப்பாருல, நம்ம மேன்சிக் கூட வந்து தடுத்திருப்பாரு. அந்த டைம்ல மிஹி காலில் அடிபட்டிருக்கும், பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப பேண்டேஜ் ரிமூவ் ஆயிடுது, அதனால அவங்க காலில் ரத்தம் வருது. ஆனா அது கூட தெரியாம எல்லாத்தையும் ஆட்டைய போட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா இடத்துலயும் காசு இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. பீரோவெல்லாம் திறந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் யானாவை கூட்டிட்டு நம்ம மேன்சிக்கு வீட்டுக்குள்ள வராரு. இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. மேன்சிக்கும் என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு யானாவை கீழே படுக்க வச்சுட்டு அவரும் ஏதோ ஒண்ணு தேடுறாரு. ஐயோ என்ன தேடுறீங்க, நான் ஒன்னும் எதையும் திருடல அப்படின்னு மிஹி சொல்றாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க, உன் காலில் அடிபட்டு இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட எடுக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. மிஹியோடைய முகமே மாறுது. ஏன்னா இவங்க திருட ட்ரை பண்ணாங்க. டிராயரு பீரோன்னு கதவெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம இவங்க காலில் அடிபட்டு இருக்கிறத நினைச்சு அவரு கவலைப்படுறாரு. இதை நினைச்சுதான் இவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதோட அந்த அடிப்பட்ட காயத்துக்கு இவர் மருந்தும் போடுறாரு. இப்படி காயமாகிற அளவுக்கு அவன் உங்களை அடிச்சிருக்கான்ல, நான் அவன் மூக்க மட்டும் உடைச்சிட்டான், அதான் தப்பு, கை காலையும் சேர்த்து உடைச்சிருக்கணும், அப்பதான் இன்னொரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவான் அவன் இப்படின்னு இவ்வளவு பாசமா நம்ம மேன்சிக் பேச இதை கேட்கிற மிஹிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிட்டா அவங்க முன்னாடியே அந்த குட்டி பொண்ணு யானா இருக்காங்க. ஏய் யானா, என்ன ஆச்சு, என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா நீங்க எப்படிமா இவ்வளோ அழகா இருக்கீங்க, இவ ஒருத்தி அப்படின்னு இவங்க திரும்பி படுக்க யானாவும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு, அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குமா. என்ன ஆசை சொல்லு. அது வந்து நான் உங்ககிட்ட பால் குடிச்சதே இல்லல்ல, நான் சும்மா கைய மட்டும் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க மிஹியும் சரி கைய வை அப்படின்னு சொல்றாங்க. யானாவும் தன்னுடைய அம்மாவா நினைக்கிற மிஹியோடைய அந்த மார்பு மேல கை வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். இத பார்க்கும் பொழுது அசிங்கமாலாம் சுத்தமா தோணவே இல்ல. இவ்வளவு வருஷம் அம்மாவை பிரிஞ்சிருந்த ஒரு குழந்தையோடைய ஒரு ஏக்கமா தான் தெரியுது. எங்க நம்ம மேன்சிக்கும் தூக்கத்துல இருந்து எழுந்து வராற ஆளு. அப்ப யானா வந்து அப்பா அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து அம்மாவோட மா அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றதுக்கு வருது. ஆனா உடனே மிஹி வந்து யானாவுடைய வாயை பொத்தி அது ஒன்றும் இல்லை, யானா தலை வாரணும்னு சொன்னா அதான் தலை வார போறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் யானாவோட தலையை வாரி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி விஷயங்களை அப்பா கிட்ட மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆண்கள் கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா புரியுதா அம்மா, இது நம்ம பொண்ணுங்க விஷயம், அதனால நமக்குள்ள மட்டும்தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம யானா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பா நான் போய் அண்ணாவை பார்த்துட்டு வந்துடுறேன், என் அம்மா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க, சீக்கிரமாவே நான் ஸ்கூலுக்கு போறேன்ற விஷயத்த சொல்ல போறேன்ப்பா அப்படின்னு அங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு முத்தத்தையும் அம்மாவுக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக எங்க நம்ம மிஹியும் வந்துட்டு இவ்வளோ நாள் மிஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த இப்ப ஃபீல் பண்றாங்க. அதுதான் ஒரு ஃபேமிலியோடைய அன்பு. இவ்வளோ வருஷங்களா தனிமையா இருந்தவங்க இவங்க மேல அன்பு காட்டுறதுக்குன்னு யாரும் இல்ல, ஆனா இப்ப இவங்கள உயிரா நினைக்கிற ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. சோ ஏனாவும் போயிட்டு நம்ம மேன்சிக்கோடைய பிரதருடைய பையனை மீட் பண்றாங்க. எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டது என்னோட அம்மா தான், தலையையும் வாரி விட்டுருக்காங்க, சீக்கிரமாவே நான் ஸ்கூலுக்கும் வருவேன் உன் கூடயே. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் என் அம்மாவோடைய வேணாம் அதெல்லாம் பசங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த யானா ரொம்ப இன்னசென்ட்டா அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. எங்க நம்ம மேன்சிக்கு வந்துட்டு பிக் ஃபார்ம்ல ஒர்க் பண்றாரு. அவர் அங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க எங்க வீட்டுல அந்த அம்மா மிஹி வந்து நல்லா தூங்குறாங்க. டக்குன்னு எழுந்து ஐயோ திரும்பவும் நான் தூங்கிட்டேனா, தூங்கினாவே நம்ம உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்படின்ட்டு கீழே ஒரு சீட் இருக்கு, என்னடான்னு ஓபன் பண்ணா நம்ம மேன்சிக் தான் எழுதிருக்காரு. ஃப்ரிட்ஜில் ப்ளம் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு, இல்ல வேற என்ன வேணுமோ ஆக்கி சாப்பிட்டுக்கோ, இல்ல கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அக்கா கடை ஒன்று இருக்கு அங்க போய் வாங்கு அப்படின்ட்டு இந்த இடத்துடைய மேப்போட சேர்த்து அவர் வரைஞ்சிருக்காரு. மிஹியும் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணியே போறாங்க. அக்கா கடைக்கும் வந்துட்டாங்க. பார்த்தா அங்க நம்ம ஏனா இருக்காங்க. அம்மா இங்க வந்துட்டீங்களா நீங்க? அந்த கடைக்கார அக்காவும் மிஹி கிட்ட வந்து ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஏனா கூட அவங்க நடந்து வராங்க. ஏய் ஏனா உண்மையிலேயே இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயா? ஆமா, ஏன்னா நீங்க என்னோட அம்மால. அப்ப அங்க வந்து இந்த பச்சை மிளகாவெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க என்னது யானாவுடைய அம்மாவா, சீக்கிரம் சீக்கிரம் எங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பறிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பச்சை மிளகாயில கொஞ்சத்தை கொடுக்குறாங்க. சரி பீச் பக்கமா போலான்னு பார்த்தா அங்க இந்த ஆக்டோபஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதையும் யானாவுடைய அம்மாவுக்கு கொடுன்னு மிஹி கிட்ட கொடுக்க அவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம யானா வந்து சிரிக்க அதோட இந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஐயோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யானாவுடைய அம்மா தானே நீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க. அதோட ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒருத்தங்க வாட்டர் மெலன் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு யானாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாள் அம்மா இல்லாம கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு, ஆனா இப்ப அம்மா இருக்காங்க, அதோட என் அம்மா ரொம்ப ரொம்ப அழகுன்ட்டு அவ்வளவு சந்தோஷம். சோ வீட்டுக்கு வந்து யானா தூங்கிடுறாங்க. கையில மருதாணி வச்சிருப்பாங்க போல, அதை அழிக்க கூடாதுன்னு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் மிஹியும் கையில கவர் போட்டு
போட்டு மருதாணி வச்சிருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு நம்ம மேன்சிக்கும் வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல நிறைய பொருள் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்க மீஹியும் என்னன்னு தெரியல, இங்க இருந்த எல்லோருமே ஓடி வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க. நான் உண்மையிலேயே யானாவுடைய அம்மா கிடையாதுன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? நம்ம மேன்சிக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அவங்களோட பாசம் என்னைக்கும் குறையாது. ஏன்னா எல்லாருக்கும் யானாவை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. மீஹியோடைய கையெல்லாம் மருதாணி வச்சு நல்லா செவந்து போயிருக்கு. எழுந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து என்ன ட்ரெஸ் இதுன்னு அவங்களே கமெண்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நம்ம யானாவுடைய தலையை வாரி விடுறாங்க. எங்க நம்ம மேன்சிக்கும் கண்ணாடியில அவரோட முடிய பாக்குறாரு. முடி வெட்டி ரொம்ப நாள் ஆச்சோ, குருவி கூடு மாதிரி இருக்கே என் மண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேகியும் லைட்டா ட்ரிம் பண்ணா சரியாயிடும், நான் வேணா பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ குட்டி பொண்ணு யானா கண்ணாடியை பிடிக்க கண்ணாடி முன்னாடி மேன்சிக் உட்கார அவருடைய தலைமுடிய கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மேகி ஒழுங்கா மண்டைய வைக்காம ஆளு முன்னாடி குனிய மீகியும் தலைய ஸ்ட்ரைட்டா வச்சாதான் என்னால வெட்ட முடியும். அப்பா கொஞ்சம் அசையாம தான் இருங்களேன்ப்பா, அம்மா உங்களுக்கு சூப்பரா முடி வெட்டி விடுவாங்க. மேன்சிக்கும் அதான் தெரியுது, எப்படி இவ்வளவு சூப்பரா முடி வெட்டுறீங்க? ஏன்னா எனக்கு ஒரு சலூன் ஆரம்பிக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசையே. சோ இவ பக்காவா பண்ணிட்டேன் அப்படின்னு மேன்சிக்கு முடிய வெட்டி முடிச்சிடுறாங்க. அவரும் தலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பைக்ல டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் நம்ம மீஹிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல சுத்தமான காத்த சுவாசிச்சதே கிடையாது. அதனாலயே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விடுறாங்க யானாவுக்கு மீஹி. மேன்சிக்கும் வந்துட்டு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து இவங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத அந்த வழியா வந்த அந்த ஓனரமா பாக்குறாங்க. அதோட அப்ப ஒரு போலீஸும் வருது. அந்த போலீஸ்காரரு நம்ம மேன்சிக்குடைய கிராமத்துல இருக்கிறவர் தான் டவுன்ல போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவர் அந்த ஓனரமாவை பார்த்து என்னம்மா எப்படி போகுது உங்க பிசினஸ்லாம், எப்படி போகும், இருந்த ஒரு பொண்ணு தோ அங்க சுத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம மேன்சிக்கோட இருக்கிற மிகிய காட்ட நம்ம மிகிய வந்து மேன்சிக்கோடைய ஒய்ஃபா தான் தெரியும் கிராமத்துல. உடனே அந்த போலீஸ்காரரும் மேன்சிக்கோடைய ஒய்ஃப் அப்பெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சண்டைக்கு போறாரு. யோ நம்பனா நம்ப கட்டி போயா அப்படின்னு அந்த ஓனரமா நெக்கலா பேசிட்டு போகுது. எங்க ரெஸ்டாரண்ட்ல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த வழியா போறாங்களா, அதை பாக்குற யானாவுக்கும் அப்பா நானும் இவங்கள மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, அதுவும் இப்பயே போகணும், வாங்க என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அது வந்து யானா இப்போ உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாது, இன்னும் ஒரு வாரத்துல நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிடுவ சரியா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. யானா தூங்கிட்டாங்க. அவங்கள படுக்க வச்சுட்டு மேன்சிக்கு வந்துட்டு மேஹி கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நான் வரத்துக்கு லேட் ஆகும், ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும் பொழுது உடனே மேஹியும் யானா வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா சீக்கிரமாவே நான் ஸ்கூலுக்கு அவளை அனுப்புவேன் சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. அப்புறம் மேஹி வீட்டுல இருக்கும் பொழுது சில புக்கெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அந்த மேரேஜ் சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட்டுக்கான டாக்குமெண்ட்லாம் அப்படியே இருக்கு. இவர் இன்னும் சப்மிட் பண்ணவே இல்லை. ஏன் என்னன்னு மேஹிக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் வீட்டுக்கு அந்த போலீஸ்காரர் வராரு. மேஹியும் வந்து மேன்சிக்கு வந்து வீட்டுல இல்ல. அது எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். டவுன்ல நீங்க பார்ல வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. மனசெல்லாம் உடைஞ்சி போகுது இவங்களுக்கு. ஏன்னா டவுன்ல தான் இவங்க ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நடத்துனாங்க. இந்த கிராமத்துல யாருக்கும் எதுவும் தெரியல, ஒரு சாதாரணமான ஆளா இருந்தாங்க இவங்க. ஆனா இப்ப இவரு கேட்ட உடனேயுமே இங்கேயும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. எங்க மேன்சிக்கும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அங்க ஒரு பன்னி வந்து குட்டி போட்டிருக்கு. சோ அதனாலதான் லேட்டு. அதோட இவரும் மனசுலயும் சில கஷ்டம் இருக்கு போல. ஆளு நல்லா குடிச்சிட்டு ரோட்டோரத்துல இருக்கிற ஃப்ளவர் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து நேரா ஒரு வீட்டுக்கு வராரு. மிஹி நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா. ஓ தூங்கிட்டியா, உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியுமா, ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு அவ்வளோ சிரிக்கிறா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. அதோட நீயும் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்ட, ஆனா கடைசி வரைக்கும் அந்த தப்போடவே நீ வாழணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ அப்பா அம்மா இல்லாம தனியா வாழ்ந்த பொண்ணு, உனக்காக நான் உன் பொண்ணு யானா இருக்கா. சும்மா சர்டிபிகேட்டுக்காக மட்டும் நீ அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நான் சுத்தமா விருப்பப்படல. அதனாலதான் அந்த டாக்குமெண்ட் எதையும் நான் சப்மிட் பண்ணவே இல்லை. எனக்கு நீ இங்கேயே இருக்கணும், யானா கூடவே ஒரு அம்மாவா நீ இங்க இருக்கணும்ட்டு ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லி குடி போதையில அவரோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வளர்றாரு. அதுவும் மேஹி தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு ஆனா பார்த்தா மேஹி முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே. அங்க இருந்து கிளம்பலான்னு இருந்தாங்க, பேக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இவரு பேசுனதை கேட்டுட்டு அவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. மேன்சி கிட்ட யானா ஓடி வந்து அப்பா அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல ஓடி வந்து செக் பண்ணி பார்த்தா உடம்பு கொதிக்குது. மேன்சிக்கும் நான் டவுனுக்கு போயிட்டு மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி வேகமா இவரு வண்டி எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போறாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு யானா படுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம மேகியோடைய தலையில ஈர துணியா அப்படியே மெதுவா வச்சு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா எனக்கு கதை சொல்லுவாரு, நானும் உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படின்னு
ஒரு புக்கை கொண்டு வந்து ஒரு நாள் ஒரு காட்டுல பயங்கரமா தீ பிடிச்சுதான். எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிச்சுங்களாம். அப்ப ஒரு அம்மா பறவை ஒண்ணு அதோடைய 3 குட்டிய காப்பாத்தணும்னு நினைச்சுதான். ஆனா அம்மா பறவையால ஒரு குட்டிய தான் காப்பாத்த முடியுமா? ஏன்னா அதுக்குள்ள தீலாம் பரவிடும். அதனால அம்மா பறவை என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய சிறகால தன் குட்டிகளை அணைச்சி பாதுகாத்துச்சான். வெளியே ஒரே நெருப்பு, ரொம்ப சூடா இருந்துதான். ஆனா அந்த அம்மா பறவை தான் குட்டிகளுக்காக அங்க இருந்து போகாம அந்த வலிகளை தாங்கிக்கிச்சான். அம்மாவுடைய சிறகுக்கு இடையில இருக்கிற அந்த பறவைகளும் பயப்படாம அம்மாவுடைய பாதுகாப்புலயே இருந்துச்சான் அப்படின்னு இந்த பொண்ணு இந்த கதையை சொல்ல நம்ம மீஹி அப்படியே தேம்பி தேம்பி அலறாங்க. உடனே குட்டி பொண்ணு யானாவும், அம்மா என்ன ஆச்சுமா, ஏன் அலறீங்க, இது வெறும் கதை தாமா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, திடீர்னு மழை பெஞ்சி நெருப்புலாம் அணைஞ்சிருமா, அதுக்கப்புறம் அம்மா பறவையும் அதுங்களோட குட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து போக, ஆனா மீஹி ரொம்பவே கஷ்டப்பட்டு அலறாங்க. நேத்து நைட்டு நம்ம மேன்சிக் கொண்டு வந்தார்ல அந்த பூக்கள், அது எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. எங்க நம்ம மேன்சிக் வந்துட்டு டவுன்ல மருந்து மாத்திரையை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் வராரு. என்ன மேன்சிக், யானாவுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல யானாவுடைய அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. நேத்து நைட்டு நான் பார்க்கும் பொழுது நார்மலா தானே இருந்தா, அதோட எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் நேரடியாவே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா போலீஸ் மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுது. ஏன்னா மேன்சிக்கு ஒரு டிச்சு விட்டுருப்பாரு, மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த மேன்சி கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நேரா மீஹி கிட்ட சொன்னதுனால இவர் கடுப்பாகி அடிச்சுட்டு வேகமா போறாரு வீட்டுக்கு. அங்க பார்த்தா வீட்டுல யானா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன்ட்டு இவர் வேகமா ஓடி போகும்போதுதான் கையில பேக்கோட நம்ம மீஹி அங்க போய்கிட்டு இருக்காங்க. இவரும் மிகி நில்லு அப்படின்னு பக்கத்துல போயிட்டு, நீ ஏன் இப்ப கிளம்பி போறேன்னு எனக்கு தெரியும், அந்த போலீஸ்காரன் ஏதாவது சொன்னா இங்க பாரு, அந்த ஓனர் பொம்பளை தான் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்கிட்ட உன்னை பத்தி சொல்லிருக்கு, ஆனா சும்மா ஓடுவானா, அவன் மூக்க உடச்சிட்டு நான் வந்திருக்கேனே, நீ ஒன்னும் கவலைப்படாத, வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிட, மீகியும் அழுதுகிட்டே எல்லாத்துக்குமே காரணம் நீதான், நான் இவ்வளவு நாள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா ஏன்டா அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னு ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டதே கிடையாது, இன்னும் சொல்ல போனா அது ஒரு தப்பான விஷயம்னு கூட எனக்கு தோணவே இல்லை, ஆனா நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்து நீயும் உன் பொண்ணும் மாறி மாறி பாசத்தை காமிச்சு நான் பண்ணதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது, என்னால இந்த குற்ற உணர்ச்சியோட அவங்க கூட சத்தியமா என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு அவங்க கிளம்ப, மேன்சிக்கும் மிகோடைய கையை பிடிச்சி, போறேன்னு சொல்றியே, எங்க போவ, உன் வீடு இங்கதான் இருக்கு, உன் ஃபேமிலி நாங்க தான், ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. ஆனா மிகியோடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட் வந்து அவங்கள போக விடல. ஒழுங்கு மரியாதையா கையை விடு, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்களா. மேன்சிக்கால எதுவும் பண்ண முடியல, கையை விட்டுறாரு. மிகியும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ நாட்கள் போகுது. ஒரு நாள் நல்ல மழை. அந்த மலையில கொடைய பிடிச்சிட்டு நம்ம மேன்சிக்கு யூனாவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்பா அம்மா திரும்பவும் வேலைக்கு போயிட்டாங்கல்ல, எப்பப்பா வருவாங்க? அது வந்து அம்மா சீக்கிரமாவே வருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, அதோட உன்னை ஸ்கூல்ல சேர்க்க முடியல, என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லப்பா, உண்மையா உனக்கு கவலையே இல்லையா? அது வந்து நான் பொய் சொன்னப்பா, எனக்கு கவலையா தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு பரவாயில்லன்னு முன்னாடி சொன்னேன், ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்ல, அப்புறம் அதுக்கு திரும்ப கவலையா இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா அப்பா நான் உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதுல்ல, பொய் சொன்னாலும் நீங்க கஷ்டப்படுவீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவர் அவரோட பொண்ணு கிட்ட பொய் தானே சொல்றாரு. எங்க நம்ம மிகி வந்து திரும்பவும் பழைய வேலையவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மெடிக்கலுக்கு அவங்க வரும் பொழுது மெடிக்கல்ல இருந்த ஒரு லேடியோடைய பொண்ணு ஒருத்தங்க நம்ம மிகிக்கு வந்துட்டு யானா ஒரு கதை சொன்னாங்கல்ல, அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க அந்த பொண்ணுடைய அம்மாவும் ஓடி போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. உடனே நம்ம மிகியும், ஏ பாப்பா என்ன ஆச்சு, அந்த கதை அப்படிதான் கஷ்டமா இருக்கும், ஆனா கடைசியா மழை பெஞ்சி நெருப்பெல்லாம் அணைஞ்சி அம்மா பறவையும் அதோட குட்டிங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, இல்ல இந்த கதையில நெருப்பு எரிஞ்சு தன்னோட குட்டிங்களை காப்பாத்துறதுக்காக அம்மா பறவை செத்து போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. எங்க நம்ம மீஹிக்கும் இப்பதான் புரிய வருது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு தான் யானா அந்த கதையவே மாத்தி நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கா. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ நினைச்சா, ஆனா நம்ம அவ மனசை உடைச்சிட்டே வந்துட்டோமே அப்படின்னு மீஹிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நைட் டைம் ஆகுது. நம்ம மேன்சிக்கு அவருடைய பொண்ணை தூங்க வைக்கிறாரு. அப்போ அப்பா நம்ம பன்னிக்குட்டி டான்ஸுக்கு அவன் பெருசா வளர்ந்துட்டா நீங்க அவனை அறுத்து குழம்பு வச்சிருவீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா, ப்ளீஸ்பா அவனை எதுவும் பண்ணாதீங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, டான்ஸுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா, இப்ப நீ தூங்கு அப்படின்னு சொல்லி யானாவை தூங்க வச்சுட்டு நோட் புக்கை எடுக்கிறாரு. அதுல அந்த மேரேஜ் பர்த் சர்டிபிகேட்லாம் இருக்கு. இதை அவரு சப்மிட் பண்ணிருக்கவே மாட்டாரு. இடையில நம்ம மிகியை கூட எடுத்து பார்த்திருப்பாங்க. இப்ப இவர் இதை எடுத்து பார்க்கும் பொழுது டேட் ஆஃப் பர்த் இருந்த இடத்துல ஆல்ரெடி இருந்த டேட்டு அழிச்சிட்டு வேற ஒரு டேட்டு போட்டிருக்கு. ஸோ மிகி வந்துட்டு முன்னாடி பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாங்க, ஆனா இப்ப இவங்க கூடவே இருக்கணும்னு உண்மையான இன்ஃபர்மேஷனை எழுதிருக்காங்க. இடையில அந்த போலீஸ்காரன் வந்து சொல்லி தான் ரொம்ப கில்ட் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த விஷயங்களை மேன்சிக்கும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஏனா வந்து அந்த கடைக்கார அக்கா கூட சேர்ந்து மாங்காவெல்லாம் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேன்சிக்கோடைய
பிரதரோட பையன் அந்த பையன் அழுதுகிட்டே வரான். ஏனாவும் என்ன ஆச்சு ஸ்கூல்ல எதுவும் சண்டையா? ஆமா ஏனா என்ன வியட்நாமுக்கு போக சொல்றானுங்க எல்லாரும், ஏன்னா என்னோட அம்மா வியட்நாமிஸா. உடனே ஏனாவும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா, நீ இப்படி அழுதுகிட்டே போனா உன்னுடைய அம்மா அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். என்ன கூட பாரு, என் அம்மா என் கூட இவ்வளவு நாள் இருந்தாங்க, ஆனா இப்ப திரும்பவும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, திரும்ப எப்ப வருவாங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. பாவம் யானா வந்து ரொம்பவே மிகிய மிஸ் பண்றாங்க. எங்க மேன்சிக்கு வீட்டுல துணி துவைச்சுக்கிட்டு இருக்காரு. போன் கால்ல இங்க பாருங்க, என் குழந்தை ஸ்கூலுக்கு போயே ஆகணும், மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்னால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போன் காலை கட் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம மிகி வந்துட்டு உண்மையான இன்ஃபர்மேஷன் எழுதிருப்பாங்களே அதை பார்த்துக்கிட்டு அவரு வளர்க்குற அந்த பன்னிக்குட்டி டாங்ஸிக்க பார்த்து, ஏய் டாங்ஸிக், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? இந்த வீட்டுல வாழணும், யானாவுடைய அம்மாவா இருக்கணும்ட்டு அவ முடிவு பண்ணிட்டா. ஆனா என்ன இப்ப கொஞ்சம் கில்ட்ல இருக்கா, அதனாலதான் கோச்சிட்டு போயிட்டா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, திரும்ப மிகிய நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேன்சிக்கு அவரோட பொண்ணு யானாலாம் நல்லா டிப்டாப்பா கிளம்பி அவங்க வண்டியவே அழகா வெட்டிங்க்கு ஏத்த மாதிரி பக்காவா ரெடி பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகவே கிளம்பி அவரு போக ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே அவரோட பொண்ணு கூட போகும் பொழுதே இந்த கதையை முடிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு ஆடியன்ஸ் ஆனா நம்ம கிட்டயே விட்டுட்டாங்க. சோ மிகி வந்து தப்பான இடத்துல இருக்காங்க, ஆனா தப்பான பொண்ணு கிடையாது. கண்டிப்பா இவரு கேட்ட உடனேயுமே அவங்க ஓகே சொல்லி ஒரு குடும்பமா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வாங்க. சோ எப்படி இருந்தது இந்த கதை? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? அதுக்கு ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட எல்லாரும் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.